நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து காட்டி தேடிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்து மாயா நின்று சைடில் சிரிச்சிட்டு இருக்காங்க. டே டிரைவர், நீ என்ன தான் தேடினாலும் அங்கே ஒன்றும் கிடைக்காது, ஏன்னா உனக்கு முன்னாடி நான் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கிட்டு காட்டி சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க, எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுற மாயா ஒளிஞ்ச இடத்துலேருந்து வெளியில் வராங்க. அப்பாடா ஒரு வழியாக தப்பிச்சோம், இல்லாட்டினா இவங்ககிட்ட மாட்டியிருப்போம், ஜஸ்ட்டு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஒரு சைடு மகேஷ் வந்துட்டு வீட்டில் பயத்திலே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இது மாயா போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு வேளை மாட்டிருப்பாளோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் இருக்க மாயாவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஏய் எடுத்துட்டியா நீ அப்படின்னு கேட்க, பிறகு எடுக்காமல் இருப்பேனா, அவன் போகிறதுக்கு முன்னாடி நான் போய் எடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த டிக்கும் காட்டியே காமிச்சிட்டு இருக்காங்க. ரூமில் நின்று ஒரே யோசனையாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கையில் அடிபட்டுச்சுல, அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதிலிருந்து இப்போ டாக்டர் வந்துட்டு சொல்லியிருப்பாங்கல்ல, நல்லா தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன், ஆனால் நான் அந்த ஏசி இது பண்ணுறது போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி ஆச்சு, ஒரே மயக்கமாக வந்துடுச்சு, அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னதையே வந்துட்டு யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எரிஞ்சது, அந்த புடவை வந்துட்டு ஒரு பாட்டி வாங்கிட்டு போனது, இதெல்லாம் போட்டு மைண்டை போட்டு குழப்பிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மயில் வர்றாரு. மிஸ்டர் சிலம்பம் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி காட்டி சொல்கிறாங்க. என்ன ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க, நீங்கள் பாட்டுக்கு எதோ யோசனையிலே இருக்கீங்களா அப்படின்னதும், கெஸ்ட்டா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு தேடி பார்க்குறாங்க. காட்டி, எப்பா ரொம்ப அவமானப்படுத்தாதப்பா, கெஸ்ட்டுன்னு நான் என்ன தான்ப்பா சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்ல, சேச்சா இந்த வீட்டில் இருக்க மற்றவங்க தான் என்ன அசிங்கப்படுத்துறாங்கன்னு பார்த்தா நீமாப்பா சிலம்போ, சரி சரி சொல்லு அப்படி என்னப்பா யோசிச்சுட்டு இருந்த அப்படின்னு கேட்க, இல்லை இந்த வீட்டில் நடக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு ரீசன், கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் தான் காரணமாக இருப்பாங்கன்னு தோணுது. அந்த பொண்ணு கையில் அடிபட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க, ஆனால் அது யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல, அப்படி அப்போ சிலம்போ நீ சந்தேகப்பட்ட சரியாக தான் இருக்கும், ஆனால் அதை கண்டுபிடிக்கிற திறமை உங்ககிட்ட தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக அது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சே தீரணும், ஆனால் அவங்க கண்ணுக்கே சிக்க மாட்டுறாங்களே, எந்த பக்கம் போனாலும் ஒரு லாக் விழுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்ல, அதே சமயத்தில் அந்தட்டிக்கும் மகேஷும் மாயாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா அவன் வந்தானா, அப்போ மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்ல, அது எப்படி, அவனுக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அவன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லாக தேடி பார்த்தான், எதுவுமே இல்லைன்னே அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. பாவம் போய் ஏமாந்துருப்பான்ல, எப்படியாவது பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான், அவனுக்கு வந்துட்டு ஏமாற்றம்னா மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி. அடுத்து வந்துட்டு மாயா சொல்கிறாங்க, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், அவ்வளோ சீக்கிரம் இந்த மாயாவுக்கு வந்துட்டு நான் ஏமாற விட்டுருவேனா, அது மட்டும் கிடையாது, இந்த மாயா யாருன்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் தெரியாது, அவ்வளோ பெரிய சாமுண்டீஸ்வரி மேடத்தையே இப்படிலாம் நம்ம அவ கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம் ஏமாற்றிக்கிட்டு, இதில் அந்த டிரைவர் முன்னாடி நம்ம ஏமாந்து போயிடுவோமா, அவனை ஒவ்வொரு அடியிலையும் கீழே விழுக வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு, ஆனால் ஒன்று அவன் ரொம்ப உஷாரான ஆளாக இருக்கான், அவங்ககிட்ட நம்ம சிக்கிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாங்க. அதை எப்படி சிக்குவேனா என்ன, அதுக்குள்ளேயே உனக்கு கல்யாணம் நடந்துருமே, உனக்கு ரேவதிக்கு மட்டும் கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, சரி இவனை வேணா விட்டுரு, அந்த டாக்டர் எப்படி சரிக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்க, அதெல்லாம் அந்த டாக்டரோட கண்ணு சரியாக 1 மாதம் ஆகுன்னு சொல்கிறாங்களே, அதுக்குள்ளே எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும், அப்புறமேட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னதும், நம்ம ரகசியம் தெரிஞ்ச அந்த சந்திராவும் சிவனாண்டி வேற இருக்காங்க அப்படின்னதும், கல்யாணம் முடியட்டும் அவங்களுக்கு ஒரு வேட்டு வைக்கிறேன், அவங்க சொல்லியும் முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்ல, ஆக மொத்தத்தில் பிரச்சனை வராமல் இருந்தால் சரி, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது, இங்கே பாரு மாயா நான் மறுபடியும் கேட்குறேன், இந்த கல்யாணம் நமக்கு முக்கியமா, எதுக்கு தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணிக்கணும், அது இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு யாருக்கிட்ட ஒரு ஆளுக்கிட்ட மாட்டினாலும் நம்ம வந்துட்டு சிக்கணும், அவ்வளோதான், பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம்ல ஜாலியாக அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அதெல்லாம் கிடையாது, உனக்கு இந்த கல்யாணம் ரொம்ப முக்கியம், ரேவதி வந்துட்டு நமக்கு இருக்கிற பெரிய தங்க புதையல்டா, நீ பாட்டுக்கு சாதாரணமாக கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்காண்டி தான் இவ்வளோ ஸ்கெட்ச் போட்டு எல்லா பிளானையும் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கனா, இந்த மாயா யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியல, இங்கே பாரு நமக்கு பணம் முக்கியம், அதுக்கு அந்த ரேவதி வேணும், அதனால அந்த ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அந்த பொம்பளைக்கு ஒன்றும் அப்படியா ஆண் வாரிசு இல்லைல்ல, அந்த வீட்டுக்கே நீ தான் பெரிய பொறுப்பாளி மாதிரி ஆகி எல்லாரையும் ஏமாற்றி சுத்தலாம் நம்ம அபகரிக்கணும்டா, அதுக்கு தானே இவ்வளோ பிளானே போட்டு வச்சுருக்கேன், நீ பாட்டுக்கு சாதாரணமாக வேணாம் நோனானுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சரி சரி நீ சொன்னால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷம் தானே வாழ போகிறோம், எல்லா சொத்தையும் எடுத்துட்டு ஊருக்கு அவளாவும் வீட்டுக்கு நம்மள ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழலாம், புரியுதுல நான் என்ன சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்ல, நீ சொன்னா நான் எதுனாலும் செய்வேன், மடியில் படுத்துக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் மாயா படியில் படுத்துக்கிற, அவங்க பாட்டுக்கு இப்படி தடை விட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ என் கூட கடைசி வரைக்கும் இருக்கு, எனக்கு அதுவே போதும், எனக்கு அவளா வேணாம் நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அது பாட்டுக்கு புலம்பிகிட்டு இருக்கு. அடுத்த சைடு வந்துட்டு கார்த்தியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மயில் சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக கண்டுபிடிப்பப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் ஒன்று அந்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்லுவே இல்லையா, அப்போ
அப்போ இதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு என் பேரை சொல்ல மாட்டியாப்பா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மயில் வெளியே வந்ததுமே அப்பாடா யாருமே நம்மளை பார்க்கல, பிறகு எதுக்கு நீ அவங்ககிட்ட பேசினா அது இதுன்னு 1008 கேள்வி கேட்பாங்க, அதுலேயும் முக்கியமாக என்னோட டெரர் பொண்டாட்டி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸில் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. அப்படியே குறுகுறுன்னு பார்க்க ஆத்தாடி வந்துட்டாலே பார்த்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே நின்றுட்டு இருக்காங்க. ஆமாம், உங்களோட நடவடிக்கையே சரி கிடையாது, வர வர அவங்ககிட்ட தனியாக போய் குசுகுசுன்னு இதை பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன 2 பேருக்குள்ள சவகாசம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ல, ஏமா என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ, இந்த வீட்டுக்காக அயராது உழைக்கிறல நானும் ஒருத்தன், இங்கே பாரு என் அத்தை வேணா உன்னை மன்னிச்சு இந்த வீட்டில் இருக்க வச்சிருக்கலாம், ஆனால் நீ ஏன் முன்னாடி இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி மிரட்டிட்டு இருக்கமா, நீ வேணா பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க தங்கச்சிங்கெல்லாம் வந்துடுறாங்க. என்னக்கா மாமா கிட்ட ஏதோ மிரட்டிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்ல, அந்த டிரைவர் கூட ரொம்ப தான் உறவாடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, அதான் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னது. எனக்கு மாமா மேலே சின்னதாக ஒரு டவுட்டு தாங்க்கா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு என்ன போட்டு கொடுக்குறீங்களா, நான் தான் சொல்கிறேன்ல இன்னும் கொஞ்ச நாள் அவள் வீட்டை விட்டு ஓட போகிறேன், இதெல்லாம் யாரால என்னால் நான் மிரட்டினதுனால தான் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீ உண்மையாகவே அவனை மிரட்டினேன்னு நீங்கள் சொல்கிறல்ல, இப்போ எங்கே முன்னாடி அவனை போய் திட்டு அப்போ தான் நம்புவோம் அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் மாமாவை கஷ்டப்படுத்துறீங்க மாமா, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் இருக்கட்டும் மாமா அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு மயில் சொல்கிறாரு, சே என் நிலைமையே எனக்கு புரிஞ்சுக்கிட்டு எனக்காக பேசுகிறது ரேவதி ஒருத்தி தாம்மா, நீ எப்போவுமே எனக்கு தாம்மா சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, அவள் எப்போ உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானே, சரி போங்க அப்போ தான் நம்புவோம், போ அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன அவனை திட்டணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு காத்துக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாரு என் அத்தை வேணா இந்த வீட்டில் உன்னை மன்னிச்சு இருக்க வச்சிருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன் நீ இந்த வீட்டை விட்டு ஒழுங்க ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மன்னிச்சிருப்பா சிலங்கோ, 2 வேளை சோத்துக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இங்கே பாரு யார் முன்னாடி வேணா நீ தைரியமா பேசு, ஆனா என் முன்னாடி என் பொண்டாட்டி முன்னாடி மட்டும் நீ வந்துட்டு அடைக்கி தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்டாட்டிக்காக தான்ப்பா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வீரமா பேசுற மாதிரியும் காட்டி முன்னாடி வந்துட்டு கெஞ்சி வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. உனக்கு எனக்கு உள்ள நட்பு தெரியும்லப்பா சிலம்போ மயில் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிட்டு வந்துட்டு இந்த வீட்டை விட்டு ஒழுங்கா ஓடி பேர் பார்த்துக்கோ அவ்வளவுதான், கண்ணு முன்னாடி நிற்க கூடாது அப்படின்னு சொல்ல, உண்மையாவே மிரட்டிட்டு தாண்டி இருக்காரு, நம்ம தாண்டி தெரியாம தப்பா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்து எல்லாரும் போனதுக்கு அப்புறமேட்டு ரேவதி வந்துட்டு கார்த்திகிட்ட போய் பேசுகிறாங்க. எங்கள் மாமா பேசினது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் பரவாயில்ல அவரை பற்றி எனக்கு தெரியும் நான் எதுவும் நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு சந்திரகலா யாருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஒளிஞ்சு போகிறாங்க. அதை வந்துட்டு கார்த்தி பார்த்துறாங்க. கார்த்தி பின்னாடியே வாட்ச் பண்ணிட்டு போனால் சிவனாடி சந்திரகலாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை கார்த்தி மொபைலில் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. என்னங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை அப்படின்னதும் அந்த டிரைவர் வந்துட்டு என் மேலே சந்தேகப்படுறான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அவன் சந்தேகம் வேணால் பட்டுக்கிட்டோம், ஆனால் அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிதாங்க, ஆனால் நான் ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன், அந்த டிரைவர் பற்றின எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் விசாரிங்க, அப்போ தான் அவன் நம்மளை பார்த்து பயப்படுவான் அப்படின்னு சொல்ல, அப்படியாம்மா எதுக்கு திடீர்னு இதை சொல்கிற அப்படின்னு சொன்னது, இல்லைங்க அவன் யார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல, அவன் பேரை கூட சொல்லலை, மண்டபத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, ஏதாவது ஒரு வாய் திறந்தானா அவனோட சுய விவரத்தை பற்றி சொன்னானா, இல்லை கல்லூரி மங்க மாதிரி நின்றுட்டு தானே இருந்தான், நான் அது பண்ணலன்னு தானே சொல்லிட்டு இருந்தான், அதனால அவன் பேக்ரவுண்டை பற்றி நீங்கள் விசாரிங்க, அதில் ஏதோ அவன் மறைச்சு வைக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்ல, சரிம்மா கூடிய சீக்கிரம் அதையும் நான் கண்டுபிடிக்கிறேன், அப்போனா தாங்க அவனை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட பேக்ரவுண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.